யாரு செஞ்சது தப்புன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா முதல்ல இதை கேட்டுட்டு சொல்லுங்க. தூயவர்மன் ஒரு நீதி தவறாத அரசன், ரொம்ப நல்லவன். அதனாலதான் வைரபுரியில உள்ள மக்கள் எல்லாரும் அவனுடைய ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல மன்னருக்கு நிகரான செல்வாக்கோட செல்வந்தரான தங்கமுத்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரு நிறைய உதவிகளை மக்களுக்கு செய்யறதுனாலதான் அவருக்கு மக்கள் மத்தியில அப்படி ஒரு செல்வாக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நேரத்துல மன்னரோட உயிரையே காப்பாத்தினதுனால மன்னருக்கும் அந்த செல்வந்தர் மேல ஒரு அலாதியான அன்பு உண்டு. இப்படி இந்த செல்வந்தர் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் தான் காரணம். அது யாருன்னா அந்த செல்வந்தர் கிட்ட இப்ப வேலை செய்யற அவருடைய தீவிர விசுவாசியான நாகப்பா. சின்ன வயசுல இருந்தே அந்த செல்வந்தர் தங்கமுத்து நாகப்பாவை கவனிச்சுக்கிட்டு வந்தாரு. நாகப்பாவுக்கு தன்னை விட வயசும் கம்மி, காசு பணமும் பெருசா கிடையாது. இருந்தாலும் மக்கள் நாகப்பா மேல வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையும் அவர் கவனிச்சாரு. அதுக்கு காரணம் அவன் எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒண்ணுனா ஓடி போய் உதவி பண்றதுதான் காரணம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இதனாலதான் இவரும் மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாரு. அந்த உதவியும் கூட சரியான ஆளை வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாகப்பாவை தங்கிட்ட வேலைக்கு வச்சு அந்த உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாரு. ஏன்னா நாகப்பா அந்த பணத்துல இருந்து தனக்குன்னு ஒரு பைசா கூட எடுத்து செலவு பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கறதுனால. அப்புறம் அந்த நாகப்பாவுக்கு உயிருக்கு உயிரா மணிமேகலை அப்படின்னு ஒரு தங்கச்சி இருந்தா. அவ நாகப்பா மாதிரி கிடையாது, அண்ணனுக்கு பொழைக்க தெரியலையே அப்படின்னு உள்ளுக்குள்ள பொறுமிக்கிட்டு இருந்தா. பல சமயங்கள்ல அந்த செல்வந்தர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நாகப்பாட்ட கொடுக்கிற பணத்தை கூட கையாடல் பண்ணிக்கிட்டு இருந்தா மணிமேகலை. இத அவளுடைய அண்ணன் கண்டுபிடிக்கல. ஆனா அதே ஊர்ல எல்லார் வீட்டுக்கும் துணி துவைச்சு கொடுக்கிற வேலை செய்யற பரந்தாம அதை கண்டுபிடிச்சிட்டான். பரந்தாமனும் நல்லவன் தான், ஆனா பயங்கரமான ஓட்டவாய். இவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொழுது போன பிறகு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்தடியில வந்து உட்கார்ந்தானா இவனை சுத்தி ஒரு கூட்டமே சேர்ந்துரும் கதை கேட்கறதுக்கு. இப்போ பரந்தாம ஊர் மக்கள் கிட்ட நாகப்பா தங்கச்சி இந்த பணத்தை கையாடல் பண்ணதையும் சொல்லிடுறான். இப்போ நாகப்பா நிறைய ஊர் மக்களுக்கு நல்லது செய்யறதுனாலையும் அவன் மேல நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்ததுனாலையும் நாகப்பாவோட வீட்டுக்கே மக்கள் போய் அவளை கண்டிச்சு வை அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கிட்டாங்க. நாகப்பாவும் அவனுடைய தங்கச்சியை கண்டிச்சுட்டு அந்த விஷயத்துல அமைதியா இருந்துட்டான். இந்த சூழ்நிலையில தான் பரந்தாமன் செல்வந்தர் தங்கமுத்து வீட்டுக்கு துவைச்ச துணிகள் எல்லாம் கொடுக்க போறப்ப செல்வந்தர் தங்கமுத்தும் அவருடைய மனைவியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல தங்கமுத்து கோவத்துல அவருடைய மனைவியை அடிக்க அவங்க சுருண்டு விழுந்து இறந்துடுறாங்க. அவங்களுடைய 3 வயசு குழந்தை அவங்களுடைய தலைமாட்டுல உட்காந்து அழுக ஆரம்பிக்குது. இந்த காட்சிய வெளுத்த துணியை கொடுக்க வந்த பரந்தாமனும் பார்த்துட்டான். அதே நேரத்துல இந்த பழங்கள்லாம் கொண்டு போய் செல்வந்தர் தங்கமுத்து வீட்டுல கொடுத்துட்டு வான்னு மன்னர் அமுச்சு வச்ச ஒரு காவலாலையும் பார்த்துட்டான். இவங்க 2 பேரும் நிக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க செல்வந்தர் தங்கமுத்துவும் அவருடைய விசுவாசியான நாகப்பாவும். இப்போ அந்த செல்வந்தர் தங்கமுத்து இவங்க 2 பேர்கிட்டயும் கெஞ்சிராரு. இதை வெளியில சொன்னீங்கன்னா என் பொண்ணு அனாதை ஆயிரும், நான் வேணும்னு செய்யல, எதிர்ச்சியா நடந்து போச்சு, இதை நீங்க தான் யாருக்கும் தெரியாம மறைக்கணும் அப்படின்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரையும் ஒத்துக்க வைக்கிறாரு செல்வந்தர் தங்கமுத்து. அதுக்கப்புறம் அவருடைய மனைவிக்கு நெஞ்சு வலி வந்து இறந்ததா ஊர் மக்களை நம்ப வச்சு அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் கூட செல்வந்தர் தங்கமுத்து எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம தான் அந்த ஊருக்குள்ள வலம் வந்தாரு. தன்னுடைய அந்த சின்ன குழந்தைய வெளியூர்ல கொண்டு போய் உறவுக்காரங்க வீட்டுல விட்டுட்டு 3 மாசத்துல இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இதை பார்த்த துணி வெளுக்கிற ஓட்டவாய் பரந்தாமனுக்கு ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வாய் துடிக்குது. அதனால ஒரு 4 பேர்கிட்ட போய் செல்வந்தர் தங்கமுத்து தன்னுடைய மனைவியை அடிச்சதுனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறான். இந்த விஷயம் அந்த செல்வந்தர் தங்கமுத்துவோட விசுவாசியான நாகப்பா காதுக்கும் போகுது. தன்னுடைய உயிருக்கு உயிரான தங்கச்சியை பத்தி பேசினப்ப கூட அமைதியா இருந்த நாகப்பாவால அவனுடைய முதலாளியை பத்தி பரந்தாம பேசினதை அவனால ஏத்துக்கவே முடியல. இத்தனைக்கும் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் கூட இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நாகப்பா உடனே கிளம்பி போய் பரந்தாமனை ஊருக்கு நடுவுல வச்சு அடிச்சு உதைக்கிறான். மக்கள் ஏன் அவனை அடிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு என் தங்கச்சி கிட்ட இவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னு ஒரு பொய் புகாரையும் சொல்றான். இப்போ ஊர் மக்களும் சேர்ந்து அவனை அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல நகர்வலம் போயிட்டு இருந்த அரசனுக்கு இந்த விஷயம் போய் அரசனும் அந்த இடத்துக்கே வந்துடுறான். இப்போ அரசன் துணி வெளுக்கிற பரந்தாமனை பார்த்து இவங்க உன் மேல சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பரந்தாம இல்ல இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க, நான் இந்த செல்வந்தர் தங்கமுத்து அவருடைய மனைவிய அவர் அடிக்கும் போது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற உண்மையை சொன்னதுனாலதான் என் மேல இப்படி பழி சுமத்துறாங்க, இதுக்கு சாட்சி உங்க பக்கத்திலே இருக்கிற உங்களுடைய காவலாளி தான், அவனும் இதை நேர்ல பார்த்தான், வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதும் மன்னர் இப்போ காவலாளிட்ட உண்மை என்னன்னு கேட்கிறாரு. ஆனா காவலாளி செல்வந்தனுக்கு ஆதரவா பரந்தாமன் சொல்றதெல்லாம் பொய், அவன் நாகப்பாவோட தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிடுறான். இதே நேரத்துல செல்வந்தரும் அரசன் கிட்ட உங்க உயிர் மட்டும் இல்லாம பல பேரை காப்பாத்தின கரங்கள் இது அரசே, அப்படி இருக்கிறப்ப என்ன போய் அப்படின்னு அவர் தேம்பி தேம்பி அழுகுறாரு. ஏற்கனவே அரசனுக்கு செல்வந்தர் மேல நல்ல மதிப்பு மரியாதையும் உண்டு. இப்ப இந்த செல்வந்தர் அழுது நடிக்கிறத பார்த்த அரசனுக்கு கோபம் எல்லாம் துணி வெளுக்கிற ஓட்டவாய் பரந்தாமன் மேல திரும்புது. பரந்தாமன் பதறி போய் இதை நல்லா விசாரிங்க அரசே, என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அரசன் கோபத்துல தன்னுடைய வாளை எடுத்து பரந்தாமனுடைய தலையை வெட்டி வீழ்த்திட்டான். இப்படி இந்த கதையை முடிச்ச வேதாளம் விக்ரமாதித்யனை பார்த்து கேக்குது, இந்த கதையில யார் செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு. எதேர்ச்சியா தன்னுடைய மனைவியோட உயிர் பிரிய காரணமாகி அதை மூடி மறைச்ச செல்வந்தர் தங்கமுத்து பண்ணது மிகப்பெரிய தப்பா, இல்ல அதை உடனே வெளியில சொல்லாம சில காலம் மூடி மறைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வெளியில சொன்ன பரந்தாமன் செஞ்சது மிகப்பெரிய தப்பா, இல்ல தன் தங்கச்சியை பத்தி பரந்தாமன் சொன்னப்ப கூட நியாயத்தை காப்பாத்தின விசுவாசி நாகப்பா தன்னுடைய முதலாளிக்காக உண்மையை மறைச்சு பரந்தாமனை தாக்குனது மிகப்பெரிய தப்பா, இல்ல எந்த காரணமுமே இல்லாம வெறும் பண
பணலாபத்துக்காக உண்மையை மறைச்சு போய் சொன்ன காவலாளி செஞ்சது மிகப்பெரிய தப்பா, அல்லது எதையுமே முழுசா விசாரிக்காம யாரு எந்த விதமான தப்பு செஞ்சாங்க, யாருக்கு எந்த விதமான தண்டனை கொடுக்கணும்னு எதையுமே தீர விசாரிக்காம யோசிக்காம ஒருதலைபட்சமா பரந்தாமனுடைய தலையை வெட்டின அரசன் செஞ்சது மிகப்பெரிய தப்பா? இதுல யாரு செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற உங்க கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு விக்ரமாதித்தன் என்ன பதில் சொன்னா அப்படிங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன் பாருங்க.